கடைசி காலத்துக்குரிய யுத்தம் நம்முடைய காலத்துல ஆரம்பிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. எல்லாரும் யுத்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமாக 3ஆம் உலக யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது. இப்ப இந்த யுத்தம் இவ்வளவு முக்கியமா பேசணுமே, அவ்வளவு இம்பார்ட்டன்டான யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் தான் இனி வரப்போகிற உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்த பிறகு யூகே உலக வல்லரசா மாறுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா உலக வல்லரசா மாறுச்சு. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே தான் ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறும். அந்த ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசா மாறும்போது இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஐரோப்பாவுக்கு ஒரு ஜனாதிபதி வருவார். அவர்தான் உலகத்தை ஆளக்கூடியவனாக இருப்பான். அவனைத்தான் வேதம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. இப்ப வரப்போற அந்தி கிறிஸ்துவை உருவாக்க போறத எந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது, இந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது. அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் வருவதற்கு முன்பதாக சபையை மீட்க ஆண்டவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.